Welcome to our class 9 CBSE Science Chapter 8 Force and Law of Motion. So, friends, video. In our previous chapter, we described the motion of an object along a straight line in terms of its position, velocity, and acceleration. We saw that such a motion can be uniform or non-uniform. We have not yet discovered what causes the motion. Why does the speed of an object change with time? Do all motion require a cause? If so, what is the nature of this cause? In this chapter, we shall make an attempt to quench all such curiosities. So, போன சாப்டர்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற ஆப்ஜெக்டோட மோஷனை பற்றி பார்த்தோம். ஸோ அதோட பொசிஷனில், அதோட வெலாசிட்டி, அது ஆக்சிலரேஷனில் பார்த்தோம். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தோம்னா அது வந்து யூனிஃபார்மாக இருக்கலாம், இல்லைன்னா நாட் யூனிஃபார்மாக இருக்கலாம் கூட பார்த்தோம். ஆனால் நம்ம சில விஷயங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்டர்னு பார்க்கல. ஏன் வந்து ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து டைமில் சேஞ்ச் ஆகுது, மோஷனோட காஸ் என்ன, ஸோ எல்லா மோஷனுக்கும் ஒரு காஸ் இருக்கா, ஸோ அப்படி இருந்தால் அந்த காஸோட நேச்சர் என்ன, ஸோ அந்த மாதிரி சில கொஷின்ஸ்க்கெல்லாம் இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். For many centuries, the problem of motion and its causes had puzzled scientists and philosophers. A ball on ground, when given a small hit, does not move forever. Such observations suggest that rest is the natural state of motion. This remained the belief until Galileo and Galilei and Isaac Newton developed an entirely different approach to understand motion. So, many centuries இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மோஷனும் அதோட காசஸும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டை வந்து பசில் பண்ணி வச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இருக்குது, அது வந்து நம்ம ஒரு சின்ன ஹிட்டு கொடுக்குறோம், அதாவது லைட்டாக வந்து தட்டி வரப்போ அது வந்து ரொம்ப நேரம் ஃபுல்லாக வந்து போயிட்டே இருக்காது, கொஞ்ச நேரம் கழிச்சு அது நின்றோம். ஸோ இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆப்ஜெக்டோட நேச்சுரல் ஸ்டேட் வந்து ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து பிலீவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இதை யார் மாற்றினாங்கன்னா கலீலியோ ஐசக் நியூட்டனோட இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது தியரியை கிரியேட் பண்ணி ஸோ மோஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்தையே மாற்றிட்டாங்க. In our everyday life, we observe that some effort is required to put a stationary object into motion or stop a moving object. We ordinarily experience that this is as a muscular force and say that we must push or hit on an object to change its state of motion. ஸோ எவ்ரிடே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில எஃபெக்டை வந்து நம்ம ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை வந்து ஸ்டேஷனரி பொசிஷனுக்கோ எடுத்துகிட்டு வரதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஆர்டினரியாக நம்ம எல்லாமே மஸ்குலர் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது மஸ்குலர் ஃபோர்ஸ்னால் நம்மளோட மசில்ஸால், நம்ம கையால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோல்ஃப் பேட்டால் ஒரு பால் வந்து ஹிட் பண்ணுறப்போ அது ஒரு மஸ்குலர் ஃபோர்ஸ், ஒரு டாலை மூவ் பண்ணுறப்போ அது ஒரு மஸ்குலர் ஃபோர்ஸ், ஒரு ராயர் வந்து புல் பண்ணுறப்போ அது ஒரு மஸ்குலர் ஃபோர்ஸ். And say that we must push or hit or pull an object to change its state of motion. The concept of force is based on this push, hit or pull. Let us ponder about the force. So, in the concept தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா புஷ்ன்னு சொல்லலாம், இல்லை ஹிட்னு சொல்லலாம், இல்லை புல்லுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ஸை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். What is it? In fact, no one has seen, tasted or felt a force. ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் அதோட எஃபெக்டை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஃபோர்ஸை ஃபீல் பண்ண முடியும்னு சொன்னால் அது தப்பு. அதாவது ஃபோர்ஸோடைய எஃபெக்ட் மட்டும் தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். It can only be explained by describing what happens when a force is applied to an object. Pushing, hitting and pulling of objects are always of bringing object in motion. They move because we make a force act on them. So ஒரு புஷ் பண்ணுறப்போ இல்லை ஹிட் பண்ணுறப்போ இல்லை புல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன் கொண்டு வரதா, அது மோஷன் வந்து ரெஸ்ட்டுக்கு கூட வரலாம், இல்லை ரெஸ்ட்டில் கூட மோஷன் கூட போகலாம். ஸோ இது ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து அது மேலே ஆக்ட் ஆகுது. From your studies in earlier classes, you are also familiar with the fact that a force can be used to change the magnitude of velocity of an object. That is to make the object move faster or slower, or to change its direction of motion. We also know that the force can change the shape and size of the object. So நம்ம போன ஏர்லியர் கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு வெலாசிட்டியோட மேக்னிடியூடை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியோட மேக்னிடியூடை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரேஷனு. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 50 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் வந்து அதாவது வெலாசிட்டியில் வந்து போயிட்டுருக்கு, அதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 நியூட்டன், அதாவது
கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து நம்ம அதில் ஆக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி வந்து ஆக்சிலரேட் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் நடக்குது. ஆர் டு சேஞ்ச் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ இப்போது நேராக போயிட்டே இருக்கும், ஒரு கார் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கப்போ பர்பண்டிகுலராக ஒரு கார் வந்து அதை ஹிட் பண்ணிச்சுன்னா ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸால் ஒரு வெலாசிட்டியோட மேக்னிட்யூடையும் அதோட டைரக்ஷனையும் அதோட ஷேப்பையும் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போது ஸ்ப்ரிங்கோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது புல் பண்ணோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும், புஷ் பண்ணோன்னா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு ரப்பர் பாலும். பேலன்ஸ் அண்ட் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸஸ். இப்போ நம்ம பேலன்ஸ் அண்ட் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். Figure 8.3 shows a wooden block on a horizontal plane. Two strings X and Y are tied to the end of opposite faces of the block as shown. If we apply a force by pulling the string X, the block begins to move to the right. Similarly, if we pull the string Y, the block moves to the left. But if the block is pulled from both the sides with equal force, the block will not move. Such forces are called balance force and not change the state of rest or of motion of an object. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஃபோர்ஸ்க்கும் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்க்கும் ஒரு ஈஸியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா, ஒரு ஆப்ஜெக்டில் போத் ஆப்போசிட் சைடில் வந்து 2 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 2 ஃபோர்ஸஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது பேலன்ஸ் ஃபோர்ஸ். ஒருவேளை ஒன்று வந்து அதிகமாகவும் இல்லை இன்னொன்று கம்மியாகவும் இல்லை இன்னொன்று அதிகமாகவும் இன்னொன்று கம்மியாகவும் இருந்தது, அது வந்து அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதாவது ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது, அதோட ஒரு எண்டுலேயும் ஒரு 2 ஸ்ட்ரிங்கை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரிங்கோட எண்டு வந்து எக்ஸ், இன்னொரு ஸ்ட்ரிங்கோட எண்டு வந்து ஒய், ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் எக்ஸை இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில், அதாவது நீங்கள் எக்ஸில் வந்து ஒரு 15 நியூட்டன் வந்து இழுக்கிறீங்க. அதாவது இந்த இடத்துல ஒயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாதாரணமாக இருக்கிறதுனால எக்ஸ் பக்கம் இது போகுது. அதுவே ஒயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 15 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறப்போ இந்த பக்கம் ஒய் பக்கம் போகுது. ஆனால் எக்ஸ் பக்கம் யாரும் இல்லாததுனால அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்லேருந்து டேரெக்டாக ஒய்க்கு போகுது. இப்போது 2 பக்கத்துலேருந்து ஒயிலேருந்து 15 நியூட்டன் கொடுத்து யாரும் இருக்கிறாங்க, எக்ஸ்லேருந்து யாராவது 50 நியூட்டன் கொடுத்து இருக்கிறாங்கன்னா அது அதே இடத்துல தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதோட முக்கியமான விஷயமே நெட் ஃபோர்ஸ். ஸோ நெட் ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் மூவ் ஆகணுமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் வந்து 0. அதாவது நெட் ஃபோர்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸஸ் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு நெட் ஃபோர்ஸ் வரும். ஸோ இந்த பேலன்ஸ் ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம but if the block is pulled from the both sides with equal forces, the block will not move. Such forces are called balance force and does not change the state of rest or of motion of an object. Now let us consider a situation in which 2 opposite forces of different magnitude pull the block. In this case, the block will begin to move in the direction of greater force. Thus, the 2 forces are not balanced and the unbalanced force acts in the direction of the block moves. This suggests that an unbalanced force acting on an object bring it in motion. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஒரு பாடியில் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் அது வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷனுக்கு வரும். What happens when some children try to push a box on a rough floor? If they push the box with a smaller force, the box does not move because of the friction acting in a direction opposite to the push. This friction force arises between 2 surfaces in contact. In this case, between the bottom of the box and floor's rough surface, it balances the pushing force and therefore the box does not move. So, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு பாக்ஸ், அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வுட்டன் பாக்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸில் இருக்குது, அது சிமெண்ட் தரையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த 2 பேரும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரிக்ஷனை பற்றி போன வருஷமே பார்த்துருப்போம். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா த இன்டர்லாக் பிட்வீன் 2 irregularities, சர்ஃபேஸ் ஆஃப் 2 irregularities. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிற irregularities-உம் கீழே தரையில் இருக்கிற irregularities-உம் இன்டர்லாக் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பாக்ஸோட பாட்டமில் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போது நம்ம வெறும் அந்த
between the bottom of the box and the floor surface, it balances the pushing force and therefore the box does not move. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அந்த பாக்ஸ் வந்து நவுறாது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் அந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகும். அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு 50 நியூட்டன்னா நம்ம 50 நியூட்டன் கொடுக்குறப்ப அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மூவ் ஆகுது. இந்த இடத்துல ஒரு 50 நியூட்டன் அந்த ஃப்ரிக்ஷன் கொடுக்குறோம்னா நம்ம ஒரு 60 நியூட்டன் கொடுக்குறப்போ அதை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நியூட்டன் கொடுக்குறப்போ இது ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸாக மாதிரி நம்மளோட ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் இருக்கிறதுனால நம்ம எந்த டேரக்ஷனில் வந்து அதை புஷ் பண்ணுறப்போ அந்த டேரக்ஷனில் அது போகும். The children push the box harder, but the box still does not move. This is because the friction force still balances the pushing force. If the children push the box harder, still the pushing force becomes bigger than the friction force. There is an unbalanced force, so the box starts moving. So ரொம்ப அதிகமான ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி இந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. What happens when we ride a bicycle? When we stop pedaling, the bicycle begins to slow down. This is again because of the frictional force acting on the opposite to the direction of motion. In order to keep the bicycle moving, we have to start pedaling again. It thus appears that an object maintained its position under the continuous application of an unbalanced force. ஸோ ஒரு பைசைக்கிளில் போயிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 10 to 15 டைம் பெடல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு போவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனதும் மறுபடியும் ஒரு 10 to 15 டைம்ஸ் பெடல் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக போவோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லாரும் செய்வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதில் ஆக்ட் ஆகுது. அதனால தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகுது. ஆனால் அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் அதில் கண்டினியூஸாக ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அன்பேலன்ஸ் ஃபோர்ஸில் போயிட்டே இருக்குது. However, it is quite incorrect. An object moves with a uniform velocity when the forces pushing force or frictional force acting on the object are balanced and there is no external force acting on it. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அது கொடுத்துட்டே இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா குவைட் இன்கரெக்ட். அதாவது அது வந்து கொஞ்சம் தப்பு தான். ஏன்னா an object moves with an uniform velocity when the forces acting on the object are balanced and there is no external force acting on it. If an unbalanced force is applied on the object, there will be a change either in its speed or in the direction of its motion. Thus, to accelerate the motion of an object, an unbalanced force is required. So இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சிலரேட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு தேவை. அந்த சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்பீட் would continue as long as this unbalanced force is applied. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடில் வர்ற சேஞ்ச் வந்து அதில் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். However, if this force is removed completely, the object will continue to move with the velocity it has acquired till then. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக விட்டோன்னா அது எவ்வளோ வெலாசிட்டி வந்து அக்யூரேட் பண்ணிச்சோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே போகாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.